தம்பி, நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் 3 படம் பண்ணியிருக்கோம். ஆமாம் தெரியும் சார். பெரிய பெரிய ஹீரோ டேட்லாம் இருக்குது. நல்ல கரெக்டான நாளாக வரும்போது ஒரு சிட்டிங் உட்கார வச்சிட்றேன். கண்டிப்பாக சார். இந்த சாப்பாடு ஜூஸுக்கெலாம் பே பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டேன் சார், நான் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 200 இருந்தால் கொடுத்துட்டு போயேன், டோட்டல் பண்ணும். உங்களுக்கு 3 பசங்கள சொன்னாங்க. ஆமா, கடைசி பையன் வந்து சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான். இப்ப கூட ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்ல தான் போயிருக்கான். அவன் ரொம்ப வருஷமா கதையா சொல்லியிருந்தாங்கிறான். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்கள் கம்பெனியில் இப்போ நாங்கள் பண்ணுறதில்ல. இன்னமும் உங்கள் பசங்களாம் ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறதா உங்கள் பையன் என் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. உன் தம்பி என்ன சங்கரா இல்லை ராஜமௌலியா? நம்பி காசை போட. நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் படத்தை பார்க்கறதோ நிறுத்திக்குமே தவிர எடுக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாதுப்பா. நாம ஸ்மால் பட்ஜெட்டா 1 கோடிக்குள்ளேயே செமையா ஒரு கதை பண்ணலாம். ஏன் 1 கோடி? பாகுபலி மாதிரி 500 கோடிக்கு பிரம்மாண்டமா படம் எடுங்க. யாரு? எமோஷனல் ஸ்டார் திலீப்பா. என்ன பண்ணுறது? இனிமே பேன் இண்டியா தான். டேய், பாடையை கட்டா தூக்க கீழே விட்டு என்ன பாடையில் ஏற்றிடாதியா. முதல்ல உங்க பொண்ணு எங்க? ஓ, அப்போ உங்களுக்கு ஓகேவா? மொத்த குடும்பம் ஃப்ராட் குடும்பம் மேடம். தேட்டர் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அவர் தானே, அவரே புக் பண்ணு. அவர் தான் 10,000 ரூபாய்க்கு 10 படம் எடிட் பண்ணுவார். உங்கள் படத்தில் ஐட்டம் சாங் இருக்கா? இருக்கு. அந்த நிலாது வானத்து மேல இடுப்புக்கு ஒரு க்ளோஸ். ராக் ஸ்டார்னா அனிருத்தா டிஎஸ்பியா? டைரக்ஷனே பண்ண தெரியல, ஆனால் டேரக்டர் ஆகணும்னு ஆசையை மட்டும் வளர்த்துக்க வேண்டியது. இனிமே கதை சினிமா உங்ககிட்ட வந்தா என்ன எது கொண்டு வேணாலும் அடிங்க. உன்ன ஒருத்தனை நம்பிட்டு இருக்கிறது பதிலா நம்மளை நம்பி நாமளே இறங்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், படம் எடுக்கலாம். நீ மட்டும் சொன்ன மாதிரி இந்த படத்தை எடுத்துட்டு வச்சுக்கேன், படம் தப்பிச்சிடும். பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறவங்களாம் சிவாஜி ரஜினிகாந்த் ஆகிட முடியாது. அது படம். இதுவும் படம் தான், ஃபேமிலி படம்.